ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொதுத்தமிழ்லேருந்து சில வினாக்கள் பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும். பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 2 வீடியோ இது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். 28வது கொஸ்டின், ஜான் என்பது என்ன அளவை பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீட்டல் அளவை பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான கூற்றினை தேர்ந்தெடுக. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் உள்ள கொர்க்கே என்னும் துறைமுகம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன், பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது. அவர்களது இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது. ரெண்டுமே கரெக்டானது தான். இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்களின் தாலிக்கள் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வூர் தற்போது திருநெல்வேலியில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியில் தூத்துக்குடி. ஸோ ஆன்சர் சி தான் தவறான விடை. ஆன்சர் சி தான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியூரை செல்வதாமே என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருஞான சம்பந்தர். இவர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயர் இருந்துள்ளது. அதற்கு மூங்கில் காடு என்பது பொருளாகும். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது. கொர்க்கையில் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ்பெற்றதாக விளங்கியது என்பதை முத்து பரப்பிற் கொர்க்கை முண்டுரை என்னும் அகநானூறு பாடல் மூலம் அறியலாம். மேற்கூறியவற்றில் சரியானது எது, எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் ஏ. 1 மற்றும் 2 கூற்றுக்கள் கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நாயக்க மன்னரின் தலைவாயாக விளங்கிய ஆரியநாதரி வரிதுண்டலாக அறியப்படுபவர் யார்? விடை வீரராகவர். ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருநெல்வேலி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் திருநெல்வேலியும் மேற்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. இவ்விரு நகரங்களையும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். மேற்கூறியவற்றில் சரியானது எது, எவை? ஆன்சர் 2 பி. 2 மட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1000 தமிழ் பாட்டு என சிறப்பிக்கப்படும் நூல் எது? விடை பெருமாள் திருமொழி. சரி, ஆன்சர் இஸ் திருவாய்மொழி. திருவாய்மொழி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடாதென்ற தடுப்பார். கோமதி தாய் ஈஸ்வரியே. இந்த பாடியவர் அழகிய சொக்கநாதர். லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாடல்கள், ரைட் சைடில் பாடியவர் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணிவிட்டு அது தவறானது எதுன்னு கண்டுபிடிக்கணும். பி ஆப்ஷன் பாருங்கள். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அவையும். இது பாடியவர். விடை மாணிக்கவாசகர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 கூற்றுக்களும் கரெக்டானது தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன், நுண்துளி தூங்கும் குற்றாலம் திரிகூட ராசப்ப கவிராயர். இது தவறானது. ஸோ ஆன்சரு சி. சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழிசை காவலர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? யார் அப்படின்னா விடை பி. டி.கே. சிதம்பரம் தான் தமிழிசை காவலர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரசிகமணி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. ஆன்சர் வழக்கறிஞர், தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர். வட்டத்தொட்டி என்னும் பெயர் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தார். மேற்கூறியவற்றில் சரியானது எது, எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் சி. 2மே சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
மலரன்ன பாதம் இத்தொடரில் அமையப்பட்டுள்ள உவமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் மலர். மலர் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா உவமை முதல்ல வரும். உருவகம் உவமைனா ஒரு பொருளை ஒரு 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 உறுப்பை குறிக்காமல் அந்த இப்போ பூ போன்ற கை, அந்த பூ அப்படிங்கிறது ஒரு உறுப்பு இல்லை, அதான் உவமை. ஒரு உறுப்பை குறிக்கிறது தான் உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் உறுப்புங்கிறது பாதம், அது உருவகம். மலர் அப்படிங்கிறது தான் உவமை. ஸோ ஆன்சர் இஸ் உவமைங்கிறது மலர். அன்ன அப்படிங்கிறது அது ரெண்டையும் லிங்க் பண்ணுற அந்த உவம உருவு. இது உவமை, இது உருவகம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. இத்தொடரில் அமைந்துள்ள அணி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி ஆப்ஷன். இல் பொருள் உவமை அணி. அதாவது இல்லாத ஒரு பொருளை இல்லாதது, நடக்க சாத்தியமற்றதை சொல்கிறது தான் இல் பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொன்மலை அப்படிங்கிறது ஒரு கற்பனையில் நடக்கிற ஒரு விஷயம். அதனால் இது இல் பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். அவர்களின் பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நம்மாழ்வார் ஆவார். 12 ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதலாழ்வார்கள் என்பர். மேற்கூறியவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியானது அப்படின்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டும்தான் சரியானது. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நம்மாழ்வாருங்கிறது தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினே நாணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று பாடியவர் யார்? விடை பி பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை ஏற்றியவர் யார்? விடை பூதத்தாழ்வார் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். முனைப்பாடிய திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமணப்புலவர். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 215 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது. மேற்கூறியவற்றில் சரியானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தான் சரியானது. ஸோ ஆன்சர் இஸ்